Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 10 Exercise 10.6 8th question in the video solve பண்ணலாம். X square plus y square into dy is equal to x into y into dx. It is given that y of 1 is equal to 1 and y of x naught is equal to e. Find the value of x naught அப்படின்னு கேட்குறாங்க. x naught ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். And y of 1 is equal to 1. அப்போ y ஓட வேல்யூ 1 எடுத்துக்கணும், x ஓட வேல்யூ 1 எடுத்துக்கணும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா y of x naught is equal to e எடுத்துட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். பண்ணலாம். சொல்யூஷனில் given எழுதிடுங்க. x square plus y square into dy is equal to x into y into dx. நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணும், இதை dy by dxன்னு கொண்டு வரணும். ஸோ டைரக்டாக இருக்கனால நம்ம வந்து dy by dx எழுதிட்டு x square plus y square டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். dy by dx is equal to xy divided by x square plus y square. இது number 1 and இது ஒரு homogeneous differential equation. அது எழுதிடுறேன். This is a homogeneous differential equation. So next line என்ன பண்ணுவோம், y is equal to vx. next இது ஒரு வாட்டி differentiate பண்ணலாம். dy by dx is equal to uv method uv dash plus vu dash. அப்போ dv by dx. இப்போ இங்கே dy by dx, இங்கே dy by dx நம்ம எடுத்துக்கலாமா? இது ரெண்டுத்தையும் நான் இப்போ ஈக்குவல் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் லைனில் v into 1 v எடுத்துக்கலாம் plus x into dv by dx is equal to xy by x square plus y square. ஸோ நெக்ஸ்ட் லைனில் y இருக்கிற இடத்துல vxன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லாஸ்ட் லைனில் என்னெல்லாம் இருந்துச்சு, v into x into dv by dx is equal to x into y இருக்கு. y இருக்கிற இடத்துல vx divided by x square அப்படியே இருக்கட்டும். y இருக்கிற இடத்துல என்ன எழுதணும், x into v whole square எழுதிக்கலாமா? v plus x into இது dv சரிங்களா, dv by dx is equal to v into x square. இதுலேயே x square வரும், இதுலேயே x square வரும். x square காமனாக எடுத்துட்டேன்னா 1 plus v squareனு மாறிடும். அப்போ இந்த x square கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த லைனில் இந்த v அந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ x into dv by dx is equal to v by 1 plus v square minus v plus v இந்த சைடு மைனஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைனில் இது அந்த சைடு மல்டிபிள் பண்ணலாம். x into dv by dx is equal to v minus v ones are v minus into plus minus v into v square v cube divided by 1 plus v square. v என்ன ஆகிடும், கேன்சல். அப்போ x into dv by dx is equal to minus v cube by 1 plus v square. இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணிடலாமா? இப்போ இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கல் ஆகும். 1 plus v square by v cube into dv இருக்கு, that is equal to minus dx by x ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் லைனில் இதை இன்டிகிரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைனில் இப்போ லாஸ்ட் லைன் எப்படி இருந்துச்சுன்னா 1 plus v square by v cube, இது நீங்கள் எழுத வேண்டாம், ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அதனால எழுதுறேன். இப்போ நான் தனித்தனியாக பிரித்து எழுதுறேன். 1 by v cube plus v square by v cube into dv is equal to minus dx by x. ஏன்னா இது கேன்சல் ஆகிட்டு 1 by v மட்டும் இருக்கும் சரிங்களா. நம்ம டைரெக்டாக செய்யும்போது மாறி வரும். இப்போ எப்படி இருக்கும்னா இந்த dv வந்து ரெண்டுத்துக்குமே காமனா, ப்ராக்கெட்டில் இருக்க ரெண்டுத்துக்குமே காமன். அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் v cube எப்படி வரும்னா v power minus 3 ஒரு dv plus integration of 1 by v எப்படி 1 by v into dv. அப்போ dv by v is equal to minus integration of dx by x. இப்போ இது ஈஸியாக இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. v power minus 3 அப்போ minus 3 plus 1 minus 3 plus 1 divided by minus 3 plus 1 plus இது log v ஈஸியாக இருக்கும். இது minus log x plus log c. So next line is v power minus 2 divided by minus 2
ப்ளஸ் லாக் பியும் நம்ம அந்த சைடே கொண்டு போயிடலாம், ஒரே லைன்லேயே நம்ம செய்யலாம். இது வந்து log x பவர் -1 ஆகும், ப்ளஸ் லாக் சி ப்ளஸ் லாக் பி. நான் என்ன பண்ணேன்னா இந்த மைனஸை ரிமூவ் பண்ணும். ஸோ -1னால மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ v பவர் -2 டினாமினேட்டரில் வந்துடும், -2 +2ன்னு மாறிடும். இப்போ இது அப்படியே சேஞ்ச் ஆகுமா, எதெல்லாம் ப்ளஸில் இருக்கோ அதெல்லாம் மைனஸில் மாறிடும், எதெல்லாம் மைனஸில் இருக்கோ அது ப்ளஸில் மாறிடும். அப்போ வந்து நம்ம இந்த இன்வர்ஸ் இப்போ வந்து இங்கே வச்சுக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் லைனில் அது மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் வந்து முதல்ல ப்ளஸ்ஸாக மாறிடுது, அப்புறம் மைனஸ் லாக் சி, அப்புறம் ப்ளஸ் லாக் வி. ப்ளஸில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், மைனஸில் இருக்கிறது டிவிஷன். 1/2 times of v square is equal to log x into v by c ன்னு கொண்டு வரலாம். v இருக்கிற இடத்துல நான் y by x ன்னு எழுத போகிறேன். v is equal to y by x. 1/2 times of y by x whole square is equal to log x into y by x by c. xo cancel ஆகிடும். இப்போ 2y square by x square ரெசிப்ரோக்கலான x square நியூமரேட்டரில் போயிடும், டினாமினேட்டரில் 2y square மட்டும் இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு வெறும் log y by cன்னு இருக்கும். இப்போ நம்ம log ரிமூவ் பண்ணலாம். log ரிமூவ் பண்ணோன்னா இந்த டேர்மை e பவரில் எழுதணும், x square by 2 times of y square is equal to y by c இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்து y is equal to நான் கொண்டு வரணும், ஏன்னா அதுக்கு தான் வேல்யூ இருக்குது. ஸோ y is equal to c ரெசிப்ரோக்கல் ஆகிடும், e பவர் x square by 2y square. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா y of 1 is equal to 1, y is equal to c into e power x square by 2y square இருந்துச்சா. இப்போ நமக்கு given என்ன, y of 1 is equal to 1. ஸோ இதில் நமக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன், எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. y of 1 அப்போ இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, சரியா. substitute பண்ணலாம். 1 is equal to c into e power 1 square by 2 times of 1 square. அப்போ 1 is equal to c into e powerல 1/2. பவரில் 1/2 எப்படி எழுதலாம்னா root of eன்னு எழுதிக்கலாம், கரெக்டாக. இப்போ சியோட வேல்யூ என்னன்னா 1 by root of e is equal to c. இப்போ இது ஒரு ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி x0ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா. அப்போ இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி எடுத்துருக்கோம், dy by dx, இது 2. இப்போ இந்த c இருக்கிற இடத்துல இந்த 1/root of e சப்ஸ்டியூட் பண்ணுறேன், substitute into எடுத்துக்கலாம். இப்போ y is equal to 1/root of e into e power x square by 2 times of y square. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, x of y naught is equal to eன்னு கொடுத்துருக்காங்க, x of y naught. அப்போ x இருக்கிற இடத்துல x நாட்னு எழுதுனா y இருக்கிற இடத்துல நான் ஈன்னு எழுதிக்கலாமா, அதுதான் இதோட அர்த்தம். அப்போ y இருக்கிற இடத்துல e, 1/root of e பவர் x இருக்கிற இடத்துல x0 ஸ்கொயர் 2y ஸ்கொயர்னு எழுதணும், y இருக்கிற இடத்துல இப்போ நம்ம e எழுதணும், அதனால 2 times of e ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் இந்த டினாமினேட்டரில் இருக்க e நியூமரேட்டர் கொண்டு போகலாம். அப்போ e into root of e is equal to e பவர் x0 ஸ்கொயர் by 2 times of e ஸ்கொயர். இப்போ இந்த e ரிமூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவோம், இந்த டேர்மை log எடுக்கணும், log e into root of e is equal to x0 square by 2 times of e square. இப்போ இது எப்படி இருக்குன்னா e power 1 e power 1/2, ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ண e power 3/2, 2 1 2, 2 + 1 3/2ன்னு எழுதிக்கலாமா. அப்போ log e power 3/2 which is equal to இங்கே x0 ஸ்கொயரும் 2 times of e ஸ்கொயர்லையும் எந்த சேஞ்சுமே இருக்காது. இப்போ இந்த பவர் முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா 3/2 into log e which is equal to x0 square by 2 times of e square. நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் தெரியும், log of e பேஸ்லேயே இருந்தால் 1, அப்போ இந்த டேர்ம் வந்து 1ன்னு மாறிடும். அப்போ வெறும் நமக்கு 3/2 மட்டும் இருக்கும், இந்த சைடு x0 square by 2e square அப்படியே இருக்கும், கரெக்டாக. 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம், e ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போகலாம். அப்போ x0 square is equal to 3 times of e square.
எனக்கு எக்ஸ் நாட் வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போயிடலாம். எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப் இ ஸ்கொயர். இன்னும் 2 லைன் தான் நான் பக்கத்தில் எழுதுகிறேன். சரிங்களா, இங்கேருந்து எழுதலாம். அப்போ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ இ வந்து நார்மலாக இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸில் √3 மட்டும் இருக்கும். இ பக்கத்தில் எழுதுங்க, ஆனால் ரூட் வேல்யூ எழுதக்கூடாது. சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நான் இங்கே சைடில் எழுதியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.